பரலோக பாக்கியத்தை இழக்கிறவனுக்கு என்ன பலன்? அந்தோ பரிதாபம். 10 வருஷமா 500 வருஷமா இல்ல, கோடா கோடி ஆண்டு அந்த நரகத்துல பர்னிங் ஹெல் ஃபயர், அங்க போய் வேதனை. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட நரகத்தை பற்றி தான் அதிகமா பேசியிருக்கிறார், எச்சரிக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்தையும் நாம் கேட்க வேண்டும். விசுவாசத்துல நிலைத்திருக்க கூடாதபடி சில போராட்டம் தடைகள் வரும். ஆனா அதுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பழைய பாட்டு. கர்த்தரையே நம்பிடும் தேவ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தரையே நம்பிடும், அதே சிங்கிள் அடிக்கூடாது, டபுள்ஸ் போடுங்க, ஸ்பீடு வைங்க. ஜஸ்ட் ட்ரை. ரெடி. கர்த்தரையே நம்பிடும் தேவ ஜனமே, கலங்காதே ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும், சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். சரி, நிறுத்து ஐயா, விட்டுருங்கய்யா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. என் ஸ்பீடுக்கு அவர் வரமாட்டாரு, நான் என்ன பண்ணிட்டோம்? அது நான் அவர் ஸ்லோவுக்கு போனா பிரசங்கம் பண்ண முடியாது. சரி. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனிதன் பாக்கியவான். சொல்லுங்க எல்லாரும், பாக்கியவான். சகோதரிகள் பாக்கியவதிகள். பாக்கியவதிகளா இல்லையா? நீங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எப்படா முடிக்க போறாரு இந்த ஆளு? முடிச்சிடறான். நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 40:4, 84:12. டைம் இல்லாதனால வெறும் வசனம் தான். 146:5, எரேமியா 17:7. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலும் நம்பிக்கை, நம்பிக்கை, ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த் வரும். பாருங்க, கர்த்தரை அல்லது கர்த்தரையும் அப்படி இல்லை. பாருங்க, கர்த்தரையே, அந்த ஏ ரொம்ப முக்கியம். பைபிள்ல இந்த நெடில் ரொம்ப வருதா? முக்கியமா கவனி. கர்த்தரையும் அப்படி வரல, கர்த்தரையே. வாட் இஸ் த மீனிங்? ஒன்லி காட். கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அது ஒரு பட்டம் போதாதா? வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தா நம்மளுக்கு என்ன? அது வரும் போகும். போராட்டம் இல்லாத மனிதர்கள் யாரு? எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தனை எல்லாம் உண்டு. Acts chapter 14:22. We have to enter into the heaven with many more torments. அப்போஸ்தலர் 14:22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? இருக்கிறீங்க. அடுத்தது, கர்த்தரை நம்பி இருக்கின்றவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 32:10 சங்கீதம். கர்த்தரை நம்பி இருக்கின்றவனையோ கிருபை, கிருபை அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பாட்டு, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இப்போ லேட்டஸ்டா பாட்டு அதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த காலத்து வாலிபர்கள் கூட அவ்வளோ அழகா பாடுறாங்க. ஒரு சில பாட்டு விட்டுருங்க, அது தமிழ் பாட்டா, தெலுங்கா, இந்தியா, அது உண்மையாவே கிறிஸ்தவ பாட்டா புரியல சிலது. யோசித்து பாருங்க. அந்த காலத்துல நம்ம ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, சாரால் நவரேஜ் அம்மையார், வயலட் ஆரோன் அம்மா பாட்டு ரேடியோவில் வரும். சென்னை வானொலி நிலையம் ஒரு கிறிஸ்துவ பாட்டு, ஒரு இந்து பாட்டு, ஒரு முஸ்லீம் பாட்டு போடுவாங்க. கிறிஸ்தவ பாட்டுன்னு அடையாளம் அந்த மியூசிக் போடுறப்ப தெரிஞ்சிடும் இது கிறிஸ்தவ பாட்டு. அவ்வளோ அழகா இருக்கும். அந்த அந்த மியூசிக் அவ்வளோ அழகா ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா அந்த பிரதருடைய சிடி வாங்கி பாட்டெல்லாம் கேட்டேன், அவ்வளோ அருமையா இருக்குதே. சரிங்கம்மா, ஒரு பாட்டு சொல்லுங்க. பாட்டை விட மியூசிக் ஓவராகுதே,
பாட்டே சரியா கேட்கல. அது அப்போ அப்படி இருக்கிறப்ப எப்படி அவ்வளோ அருமையா இருக்குது, பிரமாதமா இருக்குதுன்னு சொல்றீங்க? பாட்டு சவுண்டு 100% இருக்கணும், இசை 50%. இசைக்கு அழகு அடக்கி வாசிப்பது. நான் எங்க போனாலும் சொல்றேன் மேடையில், உன் மியூசிக் ஓவரா கேட்கணும்னு இஷ்டத்துக்கு வாசிக்க தந்தா வானா. ஜனங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம், இசை அல்ல. அடக்கி வாசிக்க தந்தா வாசி. தெளிவா சொல்றேன். ஐயா ஐயா சரிங்க ஐயா, கரெக்டா சரி. இந்த கன்வென்ஷனுங்கெல்லாம் வச்சு எங்களை கூப்பிடுவாங்களா, அங்க சொல்றோம். மியூசிக் சவுண்டு கம்மியா இருக்கணும், ஓட்டு அடிப்பா. சிலர் இருக்கிறாங்க நம்ம பாட்டை கெடுக்கிறதுக்குன்னே வாசிப்பாங்க. அது ஒரு ஆவி. அது தாழ்மையானவங்களா இருந்தா அழகா சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி அப்படி அழகா வாசிப்பாங்க. நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்கிறோம். கிறிஸ்தவங்க தான், விசுவாசி தான். அவங்களுக்கு என்னன்னா மியூசிக் நல்லா போட்டா அவங்க பாட்டுக்கு தானே மரியாதை ஆயிடும். அவங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இசையை யாரும் பாராட்ட மாட்டாங்கன்னு வேணுமுனுக்கே குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. உண்மையை சொல்றேன். சில இடத்துல எங்க ஒரு ஊர்ல, ஊர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பாஸ்டர் தான் அவரு, இசையை வாசிப்பாரு. என் மனைவி பாடுறப்போ அவங்க பாடினாங்கன்னா இசை வாசிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது, கரெக்டா வாசிப்பாங்க. பல சின்ன குழந்தைல இருந்து பாடினு வராங்க, சிஎஸ்ஐ போர்டிங்ல வளர்ந்ததுனால. அவர் என்ன பண்றாரு, நல்லா தான் வாசிக்கிறாரு, நல்லா தான் ஒரு ஸ்டான்ஸ் அழகா. என்ன ஆச்சு அவருக்கே அவர் மேல ரொம்ப ரொம்ப இது வந்துருச்சு, பெருமை. தாறுமாறா வாசித்தாரு. அவங்க மனைவி வந்தாங்க, பேசாம மியூசிக் வாசிக்காது நிறுத்துங்கன்ட்டாங்க. அவங்க மனைவியே வந்து சொல்றாங்க, அவங்க என்ன பாடுறாங்க நீ என்ன வாசிக்கிற, நிறுத்தியா மியூசிக்க சொல்லிட்டாங்க. உண்மையாவே எங்க மூலமா ஆண்டவர் கிரி செய்யல, அங்கே கிரி செஞ்சுட்டாரு. வீட்டுல ஆர்குமெண்ட் நடந்துருக்குது நைட்டெல்லாம். மறுநாள் பாருங்க கரெக்டா வாசித்தாரு. இப்படி வக்கரம புத்தி தேவையா? இவங்களே சொல்லல, அவருக்கு ட்ரைனிங்ல இருக்கிறாரு. இப்போ அடுத்த முறை வரத்துக்குள்ள புக்கிப் ஆயிடுவார் தலைவர், தூக்கி பிச்சு வளாசுவாரு. டபுள்ஸ் மட்டும் இல்ல, ட்ரிபிள்ஸ் எல்லாம் கூட அடிப்பாரு. அட்டெம்ப்ட் பண்றாரு, அது வரைக்கும் சந்தோஷம். பிரைஸ்ல ஹல்லேலூயா, மகிழ்ச்சி. அப்படி உங்க பிள்ளைகளை இசையில கிறிஸ்தவ பெற்றோர் அவங்க உங்க பிள்ளைகளை இசைக்கு அனுப்புங்க, கத்துக்கிட்டோம். இந்தி வகுப்பு எங்கன்னா டியூஷன் நடத்தினா அனுப்புங்க, கத்துக்கணும். வட இந்தியாவுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டோம். இப்ப நான் ஹிந்தி கத்துக்காதனால எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? வட இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 2 முறை போறோம், 2 மாசம் ஒதுக்கி ஆங்கிலத்துல தான் பேசுறோம். அவங்க ஹிந்தியில மொழிபெயர்க்கிறாங்க. ஆந்திரா தாண்டினாவே தமிழுக்கு மரியாதையே கிடையாது. ஆந்திரா தாண்டினாவே தமிழுக்கு மரியாதை கிடையாது. தெலுங்கு தான் எது வரைக்கும், தெலுங்கானா வரைக்கும் தெலுங்கு தான். அதுக்கப்புறம் போய் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடா அப்படின்னு இங்கிலீஷ்லயோ இல்லை ஹிந்தியிலோ கேவலமா நினைக்கிறான். நம்மள 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி பாருங்க, அதிரிப்படுவான். எனக்கு ஒன்றும் கான்வென்ட்ல படிச்சு இங்கிலீஷ் வரல, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். However I learned Tamil from the beginning, same way I learned English. எப்படி தமிழ்ல நான் பேச ஆரம்பிச்சனோ அதே போலதான், கொஞ்சம் கூட குறையில. அதே போலதான் ஆங்கிலத்திலையும் நான் வளர்ந்தேன். சும்மாவே இந்த பசங்க கிட்ட ஏய் பாய் கம் கோ ஈட் சிட் டவுன் வாட் இஸ் யுவர் நேம் இப்படி பேசிதான் பேசணும். வீட்டுல பெற்றோர் பிள்ளைங்கள்கிட்ட ஆங்கிலத்துல பேசணும், வெக்கப்படக்கூடாது, வச்சு வாங்கணும். சரியா பேசலன்னா கான்வென்ட்ல படிக்கிற இங்கிலீஷ்ல பேச தெரியல. எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அண்ணன் பொண்ணுங்க 2 பேரும் படிக்கிறாங்க. நான் இங்கிலீஷ்ல கேட்கறேன், அது தமிழ்ல சொல்லுது. நான் இங்கிலீஷ்ல கேட்கறேன், அது தமிழ்ல சொல்லுது. எங்க அப்பா நைஸா கூப்பிட்டாரு, அதை உள்ள கான்வென்ட்ல தானே படிக்கிற? ஆமாப்பா. சித்தப்பா இங்கிலீஷ்ல கேட்கிறாரு கேள்வி, நீ ஏன் பதில் தமிழ்ல சொல்ற? உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய் வந்துச்சு அது, வாங்க நாட்டி. அதுக்கப்புறம் பாருங்க கரெக்டா நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், கேட்பேன், இங்கிலீஷ்ல பதில். அப்ப இருக்குது, சரக்கு இருக்குது, அதை பயன்படுத்து. பெருமைக்காக அல்ல, அப்பதான் நீங்க வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய முடியும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அமெரிக்காவில் போயிட்டு எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஏன்டா வந்த? கொஞ்சமான அடிப்படை, நான் சொல்றது அடிப்படை. சரி தமிழ் எத்தனை எழுத்து? 3. ஓ தாமி 7. ஆஹா, அம்மா கடிதம் கடிச்சிட்டாங்க, அம்மாக்கா கை தட்டுங்க, சூப்பர்வா. நீங்க நம்ப ஆளுமா? சூப்பர். சரி தெலுங்கு எத்தனை எழுத்து? 4 எழுத்து. நான் கேட்கறது மொத்தம் எழுத்து.
தெலுங்கு மொத்தம் எத்தனை எழுத்து? ஏறக்குறைய தமிழ் மாதிரி தானே? கம்மியா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? மொத்தமே தெலுங்குல எழுத்து 50. எங்க தமிழ் தான்பா 248 எழுத்து. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எங்களை பார்த்தா பரிதாபமா இல்ல? இங்கிலீஷ் எத்தனை எழுத்து? 26. நீங்களே சொல்லுங்க. அப்ப எது ஈஸி? நீங்களே சொல்லுங்க, எது ஈஸி? இங்கிலீஷ் தான் கண்டிப்பா. கான்வென்ட்ல your parents spending more money for your education. Try read in English Bible, not only Telugu. Which chapter you read in Telugu language, that same chapter you read in English, you can understand. 5 வயசுலயே தமிழ் பாடத்தை, தமிழ் ஒரு பாடத்தை ஆங்கிலத்தில் எழுதினு வர சொன்னார் எங்க வாத்தியார். அது சொன்னது என்ன? இங்கிலீஷ் வாத்தியார். அவர் எப்படி ட்ரெயின் அப் பண்ணார் பாருங்க. இந்த பாடத்தை எல்லாரும் ஆங்கிலத்தில் எழுதினு வாங்கடா நாளைக்குன்ட்டார். ஒருத்தன் கூட சட்டம் பண்ணல. தமிழே உருப்படியா புரியல, இங்கிலீஷ் எங்க வரப்போகுதுன்றான். ராத்திரி உக்காந்து நான் எழுதணும் பாருங்க. ஒரு சென்டென்ஸும் படிச்சு இங்கிலீஷ்ல எழுதினு போய் காட்டினேன். டேய், நீயே எழுதுனியா? யாருன்னா எழுத வச்சாங்களா? யாருன்னா கத்து கொடுத்தாங்களா? இல்லை சார், நானு தான் எழுதுனேன். உனக்கு அண்ணன் இருக்கிறானா? ஆமாம் சார். ஓ அதான் சார், எங்கள் அண்ணன் என் கூடவே இல்லை சார், அவர் வெளியே இருக்கிறாரு. அப்படியா? வெரி குட், சூப்பர். என்ன லீடர் ஆகிட்டார் அந்த கிளாஸுக்கு. பிரைஸ்ல ஹல்லேலூயா. சரி, அது போட்டோம். நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. சங்கீதம் 115 9 10 11 குறிச்சுங்க. பிகாஸ் நோ டைம் டு எக்ஸ்பிளைன். இந்த வசனமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகின்றவர்களுக்கு அவரே துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். ஹெல்ப். நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யவே முடியாது. ஒரு காலத்துல காட்பாடியிலிருந்து டெல்லிக்கு போன ஒரு ட்ரெயின், ஜான்சின்னு சொல்லி ஒரு இடம். ஐயா பாஸ்டர் என் பேரை தான் சொல்றாரு ஜான்சின்னு நினைக்காதீங்க. அங்க ஒரு இடம், அந்த வழியா தான் டெல்லிக்கு போக முடியும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குதுங்களா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஐ திங்க் 1982 லைக் தட். 1982 83 அந்த காலகட்டம். ஒரு ட்ரெயின் காட்பாடியில இருந்து டெல்லி போறப்ப ஜான்சில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல இருந்து ஒரு அம்மா அங்க போனாங்க. அவங்களை ட்ரெயின்ல ஏத்துறப்ப நான் கூட அங்க இருக்கிறேன். படிப்பறிவு இல்லாத ஒரு தாய். அந்த அந்த மேடு, ஹவுஸ் மேடு, அவங்க ஒரு ஐயாவுடைய ஹவுஸ் மேடு. பவுல் வாப்பா அவங்கள அனுப்பிட்டு வரலாம். அவருடைய மகள் டெல்லியில பிரசவம் ஆக போது அவருடைய மகளுக்கு, அதனால ஹவுஸ் மேடு அங்க அனுப்புறாங்க. அவர் கூட நானும் போய் அனுப்பி வைக்கிறேன். கூட இருந்த அந்த 2-3 பேர் கப்பல் உள்ள, ஐயா நாங்க பாத்துக்கிறோம் ஆகட்டும் ஐயா, நாங்க டெல்லி வரைக்கும் போறோம், அம்மாவே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு திருப்தியா வந்தோம். அந்த ட்ரெயின் அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஜான்சில. ஐயா அம்மா ஓடுறாங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி ஓட்டாங்க. அங்க அவங்க மருமகனும் மகளும் வந்து பேப்பர்லயோ எதுலயோ பார்த்துட்டு, பேப்பரா டிவின்னு நினைக்கிறாப்ப, வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. 1 மாசம் கழிச்சு வந்தாங்க. அப்படி நொண்டி நொண்டி அந்த அம்மா வந்தாங்க. நான் கேட்டேன், அது ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்டாங்களே. பவுல, நீ ஒரு வசனம் சொல்லி கொடுத்த மனப்பாடம். ஏன்னா இந்த அம்மா இயேசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வர வைக்கிறேன். அவங்க அங்க பொண்ணுங்க 2 பேர். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, பரிப்படிவு இல்லாதவங்க, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களே ஏசப்பா, இப்ப ஆபத்து என்னை காப்பாத்தணும்னு நான் சொன்னேன். ட்ரெயின் உருள் தான், அந்த பெட்டி உருள் தான். அப்ப அந்த அம்மா அப்படி கேட்டு இருக்கிறாங்க, காப்பாத்திட்டாரு ஆண்டவரே, நாங்க பாத்துக்கிறோம் ஐயா, அந்த அம்மா வேணாங்களா? அவங்க போயிட்டாங்க. நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். அதான் நம்பிக்கை. பதட்டம் அடையக்கூடாது. மனிதர்களை நோக்கி இங்கே அங்கே ஓடக்கூடாது. அவங்கள நம்பி அவங்க கிட்ட போனா இது கிடைக்கும், நம்பாத, பிரச்சனை பெருசாயிடும். நான் தான் செய்த அவனுக்கு, அது செய்யலைன்னா அவன் முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது, அதை சொல்லுவாங்க. நானுன்னாவே போச்சு. ப்ரௌடு ஸ்பிரிட். உலகத்திலேயே பயங்கரமான பாவம் எது என்று கேட்டால் சொல்லுவேன், ப்ரௌடு.
பெருமை. ஏன் தெரியுமா? பரலோகத்திலேயே அந்த லூசிபர் கிட்ட உள்ளத்துல எப்ப அந்த பெருமை தோன்றியதோ ஒரே தட்டு, தலைய தட்டி கீழே தொத்திட்டாரு. பாவம் பிரவேசிக்காத மோட்ச பேரின்பத்திலே எப்படி இவனுக்குள்ளே பெருமை வந்தது? இன்று வரைக்கும் அது ஆராய்ச்சி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. திமிர்தானே. இத்தனைக்கும் ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவரை விட அடுத்த ஸ்தானம் கொடுத்திருந்தார். அழகிய மேனி, அப்படி திரும்பினா ஜில், அப்படி திரும்பினா ஜில், அப்படி ஜொலிக்குமா அவர் உடம்பு. அவரு என்ன அப்பத்தான் சொல்றேன், லூசிபர்னா பேய் பிசாசு நினைக்காதீங்க. அப்ப இருந்த தேவதூதன் பேரு. இப்ப அதே பேர்ல அவர் பிசாசா செயல்பட்டுங்கிறான், இப்போ இருக்கிறான் அப்படி சொல்லலாம். ஒரே தட்டு. அதனாலதான் பெருமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. புருஷனை எதிர்த்து பேசுறீங்கன்னா பெருமை. கையை நீட்டி பேசிடாதீங்க, பக்தியா இருங்கள். உங்கள் கணவரிடத்தில் பயபக்தியா இருங்கள் தான் பவுல் சொல்றாரு. பிள்ளைகளை புருஷரை நேசிக்கிற ஒரு கண்ணியமான குடும்பஸ்திரி. நீங்க பைபிள் உமனா, பைபிள் எடுத்துன்னு கைப்பிரதி எடுத்துன்னு போறீங்களா? போங்க, புருஷனுக்கு சோறு ஆக்கி வச்சுட்டு போங்க. கரெக்ட் தானே? அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தானே. புருஷனுக்கு மனைவி குழந்தை, மனைவிக்கு புருஷன் குழந்தை. அப்படி நேசித்தா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டாயா? கல்யாணம் ஆனவங்க கை தூக்குங்க. புருஷர்கள் தைரியமா தூக்குங்க. நான் ஒன்றும் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், கவனிப்பீங்களா? செய்வீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? எங்கேயோ கேட்ட குரல் சொல்றேன், கவனிங்க. சரிம்மா. உங்க மனைவி கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் அந்த அன்பு வார்த்தை வரணும். சரிம்மா சொல்லி பாருங்களா, அவ்வளவு பரலோகத்துக்கு போயிட்டு மாதிரி ஆயிரும். சரிம்மா சொல்லுங்க, சொல்லுங்க. சரிம்மா சொல்லிட்டீங்களா? அடுத்தது சாரிம்மா. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சானா நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லக்கூடாது. அவங்க ஹார்ட் ரொம்ப இதமானது, பலவீனமானவர்கள்ன்றார் பவுல் அப்போஸ்தலன். கரெக்டுங்களா? எப்படி சொல்லணும்? அடுத்தது சாரிம்மா. அது கூட ஒத்து வரல, மூஞ்சி வெந்துனுக்குதா, ஜவுளி காடிக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிம்மா. சகோதரிகள் தான் ரொம்ப அப்சர்வ் பண்றாங்க. இனிமேல் இதை கடைபிடிக்கணும். ஐயா சரிம்மா, சாரிம்மா, 2 சாரிம்மா. அதை வாங்கி கொடுத்தோம், மூஞ்சி மாறலையா, எதிர்காவே இருக்குது ஹோட்டலு, கூட்டிக்கிட்டு போய் 2 பூரிமா. அந்த 2த்தையும் திரும்பிட்டு கூட மூஞ்சி வெந்தனேக்குதா, இன்னொரு 2 பூரிமா. வேற பூரி இருக்குது, சோளா பூரி மாத்து. கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று அந்த வார்த்தையை அவங்க சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை தமாஷுக்கு ஜோக்கா சொல்லலாம், நான் நகைச்சுவை மனிதன், கடவுளை நான் பார்த்ததில்லை, ஆனால் என் அன்பு கணவருடைய அன்பிலே, அவர் பராமரிப்பிலே, அவருடைய நகைச்சுவையிலே நான் என் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று உங்கள் மனைவி சொல்லும் அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும். அல்ல சொல்லுங்க. சிரிச்சிருக்கிறீங்களா? உங்க மனைவி முகத்தை பார்த்து எப்பனே சிரிச்சிருக்கிறீங்களா? அந்த மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கூடாது. கல்யாணம் பண்றப்போ பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி தானே கட்டினீங்க. ஐயா அப்ப நல்லாதான் இருந்தா, இப்போ பார்க்கறதுக்கு பயமாக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க உங்களை கேட்டா, கல்யாணம் ஆனப்ப மாப்பிள்ளை நல்லா ட்ரிம்மா ஸ்லிம்மா நல்லா இருந்தாரு, ஒரே மீட்டர்ல சொக்கா தாச்சிடலாம். இப்ப 2.5 மீட்டர் எடுத்தா கூட பத்தல. உடம்புக்குள்ள வயிறு இருந்தா பரவாயில்லையா, வயிறுக்குள்ள உடம்பு இருக்குது, அவர்கிட்ட நான் எப்படியா வாழ முடியும்? எப்ப நான் சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையே. கல்லானாலும் கணவன், தெரியாத தமிழ் பழமொழியே, கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன். தெலுங்குல தெரியுமா? கல்லானாலும் கணவனோடு, உள்ளானாலும் புருஷனோடு. அந்த டூ சேர்த்துக்கணும். மறைக்க கூடாது, ஒருத்தரை மறைக்க கூடாது, திட்டக்கூடாது, கலாட்டா இருக்கக்கூடாது, பிரச்சனை. அப்படி சின்ன சிலுமிசம் அப்படி இப்படி வந்தா சாயந்தரத்துக்குள்ள முடியும். சாயந்தரம் குடும்ப ஜபம் பண்றீங்களே, அதுல மன்னிப்பு கேட்கணும். அப்பா நான் என் மனைவியை மறைச்சிட்டேன், கோவப்பட்டு மன்னிங்க பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிரும். அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. தனியா தானே இருக்கிறீங்க, யாரும் இல்லாம காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம். அந்த அம்மா போய் யாருக்கும் சொல்ல போறது இல்லை. எங்க வீட்டுக்காரு
எங்க வீட்டுக்காரர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னு போய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாதுமா, யோசிக்கணும். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் என்னதான் கூப்பிடுவான். 6 மணி நேரம், நோ கேப், நோ வாட்டர். 6 மணி நேரம் பேசினேன் இலங்கையில். பாஸ்டர் உட்பட எல்லாரும் தம்பதியர் ஜோடி ஜோடியா முன்னால் வந்து முட்டி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க கல்யாணம் கூட இவ்வளவு சந்தோஷமா ஆகல பிரதர், இன்னைக்குதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொருத்தர், இன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குது. அது அத்தை சொன்ன ஒரு 95 வயசு தாத்தா. இதுக்கு மேல அவர் என்னத்த பண்ண முடியும் பாவம். அந்த பாட்டி கூட ஆமா பிரதர், அவங்க உள்ளத்துல அந்த அன்பு பாருங்க. நல்லா கவனிங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவுதான். ஆனால் உண்மையான அன்பு சாகர வரைக்கும். அல்ல சொல்லுங்க, அப்படி இருக்கணும் வாழ்க்கை. எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள். எங்க அப்பா அம்மா ஜெபிப்பார்கள். எங்க அப்பா அம்மா எங்களை ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். எங்க அப்பா அம்மா ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். எங்க அப்பா அம்மா தமாஷா பேசிக்கொள்வார்கள். எங்க அப்பா அம்மா சண்டை போட்டதே இல்லை. எங்க அப்பா ரொம்ப பக்தி, எங்க அம்மா ரொம்ப பக்தி, பாட்டு பாடுவாங்க. அப்படி உங்கள் பிள்ளைகள் சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.